क्या भी नहीं मैडम पूरा अच्छा कर को है क्या भी टेंशन नहीं थैंक यू भी क्या जरूरत है डेफिनेटली विनिंग कैंडिडेट मिनिस्टर का प्लान है नेक्स्ट मंथ में मिनिस्टर रहीम खान मिनिस्टर का मार्केट का आधा घंटे विजिट करके मार्केट का इतना दुकान लोग हैं उनका जो प्रॉब्लम के लिए इंटरेक्शन का भी हम प्लान कर दिया। आप इस बार सोच के बेनिफिट को भी देख के गारंटी प्रोग्राम देख आपका फैमिली में सब लोग बोले तो आपका सब फैमिली मेंबर को बोल के टोटल फैमिली हमारा कांग्रेस है अब से नहीं जब से पैदा हुए आज तक हमारा वोट मांगते हैं। मार्केट प्रॉब्लम सॉल्व பண்ணுங்க காங்கிரஸ் गवर्नमेंट 4 इयर्स प्रॉब्लम मिनिस्टर கூட नेक्स्ट मंथ प्लान பண்ணிட்டு மார்க்கெட் விசிட் பண்ணி மார்க்கெட் வியாபாரி इंटरेक्शन पार्टी के बोलो कांग्रेस पार्टी के गांधी के बोलो कांग्रेस पार्टी के प्रोग्राम எவ்வளோ பண்ணிக்கிற இன்னும் நீ பண்ண வேண்டியதெல்லாம் நிறைய இருக்குதேம்மா செய்வேன் நான் உனக்கு எலெக்ஷன் கேம்பஸ் நீ பண்ணிட்டு வந்த பாரு நான் அன்றைக்கி உனக்கு வரணும் எப்பவும் சொல்கிறேன் போமா என்னைக்கும் என்னைக்கு நிரந்தரமாக இருக்கிறேன் ரூபமா என்னைக்கு நிரந்தரம் என்னுடைய ஆசீர்வாதம் என்னைக்கு இருக்கணும் ನಾನು ಡೈಲಿ ಟ್ರಾವೆಲರ್ಸ್ ಒಂದು ಮಾತು ಹೇಳ್ತೀನಿ ಎಲ್ಲ ಫ್ಯಾಮಿಲೀಸಲ್ಲೂ ಇವತ್ತು ಎಜುಕೇಟೆಡ್ಸ್ ಇದ್ದಾರೆ எல்லா ஃபேமிலியில இப்போ எஜுகேட்டட்ஸ் இருக்கிறாங்க ஒரு ஃபேமிலியில கூட உங்க ஃபேமிலியில எஜுகேட்டட்ஸ் இருக்கிறாங்க எங்க ஃபேமிலியில எஜுகேட்டட்ஸ் இருக்கிறாங்க 50 வருஷமா கேஜிஎஃப்ல என்ன ப்ராப்ளம் இருக்குது யாருக்கு தெரியாது 50 வருஷமா இருக்கிற ப்ராப்ளம் கவர்மெண்ட்ல யாரும் பேசுதில்லை டிஸ்கஸ் பண்ணதில்ல ஏதோ ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்கிறது இல்ல ஆனா காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்திருக்குது 10 மாசம் ஆயிருக்குது only 10 months 10 மாசம் ஆயிருக்குது இந்த 10 மாசத்துல காங்கிரஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்குது நாங்க இந்த ப்ரொபோசல் 5 years முன்னால நாங்க கவர்மெண்ட்ல கொடுத்தோம் இங்க பெமல் அக்கா பக்கத்துல ஒரு 1000 acres லேண்ட் இருக்குது இது ஒரு இண்டஸ்ட்ரியல் டவுன்ஷிப் பண்ணுங்க இங்க ஒரு 10 20 50 இண்டஸ்ட்ரீஸ் போடுங்க அப்படி நாங்க ரிக்வெஸ்ட் பண்ணி தான் வந்திருக்கிறோம் ஹவுஸ்ல பேசிருக்கிற கவர்மெண்ட்ல ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்கிறோம் ஆனா காங்கிரஸ் கவர்மெண்ட் பவருக்கு வந்த 10 மாசத்துல ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்க்கு 23 crores அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கேடிபிக்கு அந்த லேண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கேடிபிக்கு இண்டஸ்ட்ரீஸ்க்கு ரிசர்வ் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் ஒரு மாசம் 2 மாசத்துல டெண்டர் போடுறாங்க டெண்டர் போட்டா ஏதோ ஒரு நல்ல கம்பெனிக்கார் வரும் டாடா கம்பெனி வருவாங்களோ விஸ்டன் கம்பெனி வருவாங்களோ ஏதோ ஒரு கம்பெனிக்கார் ஓல்வோ கம்பெனி வருவாங்களோ தெரியாது நேஷனல் கம்பெனிஸோ இன்டர்நேஷனல் கம்பெனிஸோ வருவாங்க அதுக்கு யாரு பேஸ் பண்ணிருக்குது அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் யாரு பண்ணிருக்காங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் பண்ணிருக்காங்க நாங்க ரிக்வெஸ்ட் பண்ணிருக்கிறோம் 5 வருஷமா ரிக்வெஸ்ட் பண்ணிருக்கிறோம் 5 வருஷமா நாங்க பாடுபட்டு இருக்கிறோம் 5 வருஷமா நாங்க கவர்மெண்ட்க்கு கேஜிஎஃப் தங்கவயல் மக்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது டெய்லி டிராவலர்ஸ்க்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது இங்க எஜுகேட்டட் யூத்ஸ்க்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது தெளிவியா நாங்க சொல்லிருக்கிறோம் ஆனா யாரு ஸ்டெப் எடுத்திருக்கிறது யாரு எந்த கவர்மெண்ட் I am very proud about my government. I am very proud about my government. I am very proud about my government. அதனால காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் 23 crores இங்க ஒரு இண்டஸ்ட்ரீஸ் போடணும் ஒரு 10 20 50 இண்டஸ்ட்ரீஸ் இங்க போடணும் 1000 acres லேண்ட்ல நாங்க இண்டஸ்ட்ரீஸ் போடணும் அது ஒரு இன்டென்ஷன்ல அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்க்கு லேண்ட் திருப்பி இண்டஸ்ட்ரீஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க
எவ்வளோ லேண்டு நாங்கள் ப்ரப்போசல் கொடுத்தோம் அவ்வளோ லேண்டு இண்டஸ்ட்ரீஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இது பண்ணிருக்கிறதே காங்கிரஸ் கவர்மெண்ட். அதை நாங்கள் சொல்லணும் மக்களுக்கு, தெளிவியா நாங்கள் சொல்லணும் மக்களுக்கு. அதுதான் நாங்கள் பண்ணிருக்கிறோம். 5 வருஷமா பண்ணாத இருக்கிற வேலை காங்கிரஸ் கவர்மெண்ட் பண்ணிருக்காங்க. வரே நாங்கள் கேரண்டி ப்ரோக்ராம் பத்தி பேசுறதுக்காக வரல. அது விட்டு தங்கவேல் மக்களுக்காக புதுசு என்ன பண்ணிருக்காங்க, ஊருக்காக என்ன பண்ணிருக்காங்க, மக்களுக்காக என்ன பண்ணிருக்காங்க, இண்டஸ்ட்ரீஸ்க்காக என்ன பண்ணிருக்காங்க. இட் இஸ் அமௌண்ட். இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு பே ஃபார் ஒன் கான்ஸ்டியன்சி 25 crores amount transfer பண்றது. It is a big issue. Land acquisition, it will take more than 10 years. In our case, it is only 10 months. Land acquisition ஆயிருக்குது. அந்த லேண்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட் KDB ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் ஆல் அச்சீவ்மெண்ட். இட் இஸ் அன் ஹிஸ்ட்ரி ஃபார் த KGF. அந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்தால் மார்க்கெட் இம்ப்ரூவ் ஆகும், பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகும். அதனால நாங்கள் வந்திருக்கிறோம். we have to show our gratitude to the government. எந்த கவர்மெண்ட் பண்ணாதா இருக்கிற வேலை நாளைக்கு யாரும் பண்ண முடியும், பண்ண ஆகாது. 50 yearsல நெக்ஸ்ட் யாரும் பண்றதில்ல. ஏன்னா கவர்மெண்ட் எடுத்திருக்கிற ஸ்டாண்டு நாளைக்கோ 4 நாளைக்கோ 50 yearsல யாரும் பண்ண முடியாது. இந்த வேலை பண்ணிருக்காங்க, காங்கிரஸ் கவர்மெண்ட் பண்ணிருக்காங்க. எல்லாருக்கும் மாலை வேளையிலே உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு நீங்க ஓட்டு போட்டு என்னை கவுன்சிலரா தேர்ந்தெடுத்தீங்க. அந்த 5 வருஷம் நான் உங்களுக்காக சேவை பண்ணிக்கிறேன். இனியும் உங்களுக்கு சேவை பண்ண நான் தயாரா இருக்கிறேன். இப்போ இந்த காங்கிரஸ் பார்ட்டியில எனக்கு ஒரு பதவி கொடுத்துக்கிறாங்க. அந்த பதவி மூலியமா அந்த காங்கிரஸ் பார்ட்டியிலேருந்து எல்லா மக்களுக்கு நல்ல சேவை புரியணும் அப்படின்றதுக்காக இந்த பார்ட்டியில எனக்கு ஒரு கர்நாடக மாநிலத்தின் ஜெனரல் செக்ரட்டரியாக மைனாரிட்டி டிபார்ட்மெண்ட்ல KPCC மைனாரிட்டி ஜெனரல் செக்ரட்டரியா என்னை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அது மூலியமா நான் உங்களுக்கு பணிபுரிய எல்லாம் தயாராக இருக்கிறேன். இப்போ 26th எலெக்ஷன் நடக்க போகுது. அந்த எலெக்ஷனுக்கு நீங்க அனைவரும் காங்கிரஸ் பார்ட்டியில நம்பர் 1 கௌதம் KV அவர்களுக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை அளித்து அவரை வெற்றி பெற செய்யணும். கை சின்னத்துல உங்களை முத்திரைய இட்டு அமோக வெற்றி பெற செய்யணும்ட்டு உங்களை பணி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இதுக்கு நான் காங்கிரஸ்க்கு நம்ம ஓட்டு போடணும் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி உங்க மனசுல இருக்கலாம். இவர் வந்து காங்கிரஸ்க்கு ஓட்டு கேட்க வந்திருக்கிறாரு, என்னத்துக்கு காங்கிரஸ்க்கு நான் ஓட்டு போடணும் அப்படின்னு உங்க மனசுல எல்லார் மனதிலும் அந்த ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுக்கு முன்ன நம்ம காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது இந்த நாட்டுக்கு என்னென்ன நன்மை நடந்துக்குதுன்ட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த 10 வருஷத்துல BJP கவர்மெண்ட் என்ன பண்ணிக்குது, காங்கிரஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணிக்குதுன்னு நம்ம உங்களுக்கு இதை சொல்ல போனா 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு தலைவி மேலேயும் வெறும் 45,000 ரூபாய் தான் நம்ம கடன்காரனா இருந்தோம். அந்த கடன் எப்படி கடன்காரனா இல்லலாம் அப்படின்னு நீங்க எல்லாரும் நினைக்கலாம். இந்த நாடு கடன் பட்டா இந்த நாட்டில் வாழ்றவங்க எல்லாருமே அந்த கடத்துக்கு கடன்காரன் தான். அந்த மாதிரி 45,000 ரூபாய் இருந்த கடத்தை இன்னைக்கு 1,85,000 ரூபாய் கடன்காரனா பண்ணி வச்சுக்கிறாரு. அவரு நம்மள கடன்காரனா பண்ணிக்கிறது இன்னும் விட்டோம்னா நம்மள எல்லாரையும் வித்துருவாரு. வெளிநாட்டுக்காரன் வந்து நம்மள புஷ்ன்னு போயிடுவான், புள்ள பிடிக்கிறவங்க மாதிரி. அதனால தயவு செய்து நீங்க எல்லாருமே காங்கிரஸ் பார்ட்டிக்கு ஓட்டு போடணும். இப்போ நம்ம கர்நாடக மாநிலத்துல நம்ம காங்கிரஸ் கவர்மெண்ட் நம்ம சீஃப் மினிஸ்டராக இருக்கக்கூடிய சித்தராமையா ஜி அவர்கள் மற்றும் நம்ம DK சிவகுமார் அவர்கள், இந்த நாட்டை ஆளக்கூடியவர்கள், நம்ம பார்ட்டியினுடைய தலைவர், இவங்க 2 பேரும் இந்த உங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தாங்க, ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க உங்களுக்கு. அது கேரண்டி கார்டுன்ட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து அந்த கேரண்டி கார்டு MLA எலெக்ஷன்ல நான் உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம். அந்த MLA எலெக்ஷன்ல நீங்க ஓட்டு போட்டுக்கிறீங்க. அந்த MLA எலெக்ஷன்ல ஓட்டு போட்டு நம்ம ரூபம்மாவை ஜெயிக்க வச்சுக்கிறீங்க. அதன் மூலியமா ரூபா மேடம் இந்த ஊருக்கு நல்ல சேவை பண்ணினுக்கிறாங்க. காலேஜ்ல நல்ல டெவலப்மெண்ட் ஆகிக்குது, ரோடு ஆகிக்குது. இப்போ புதுசா ஒரு இண்டஸ்ட்ரீஸ் வந்து கொண்டாடுறதுக்கு 22 கோடி 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரு இடத்தையும் அவங்க பர்ச்சேஸ் பண்ணி 22 கோடி ரூபாய் சாங்ஷன் ஆகிக்குது. இங்க படிச்சு பட்டதாரிகளுக்கெல்லாம் இன்னும் ஒரு 4 வருஷத்துக்குள்ள அந்த ஃபேக்டரி அங்கே ரெடி ஆகிடும். அந்த ஃபேக்டரி ரெடி ஆயிடுச்சுன்னா இங்க இருக்கிற நம்ம KGF இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு 100% கிடைக்கும். அது நம்ம MLA மூலியமா நம்மளுக்கு கிடைக்க போகுது.
ரோடு பண்ணிக்கிறாங்க, டபுள் ரோடு இப்போ வந்துக்குது, லைட்ஸ் வந்துக்குது. தண்ணி பிரச்சனைன்றது அங்கங்கே போர்வெலுக்கும் இப்போ ரெடி பண்ணிக்கிறாங்க. ஒரு வேலையும் நல்ல வேலை செஞ்சுக்கிற ஹாஸ்பிட்டலில் ஸ்கேனிங்ல இருந்து என்னென்ன ஹாஸ்பிட்டல் டெவலப்மெண்ட் ஆகிக்குது, நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டெவலப்மெண்ட் ஆகிக்குது. இதெல்லாம் வந்து நம்ம காங்கிரஸ் கவர்மெண்ட் மூலியமா தான் ரூபா மூலியமா இந்த கேஜிஎஃப்க்கு நல்லது நடந்துக்குது. அதனால நீங்க எல்லாருமே காங்கிரஸ் பார்ட்டிக்கு நம்பர் 1 கௌதம் கேவி அவருக்கு கை சின்னத்துல முத்திரையிடணும். நம்ம சித்தராமையா அவரு உங்களுக்கு என்னன்னா 5 வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. கரண்ட் ஃப்ரீ. யாருன்னா கரண்ட் பில் கட்டுறீங்களா? யாரும் கரண்ட் பில் கட்டுறதுல தானே? ஃப்ரீயா இருக்கிறீங்க தானே? ஹாப்பியா இருக்கிறீங்க தானே? சந்தோஷம் தானே? கொஞ்சம் சிச்சுன்னு சொன்னா தானே அவங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். அப்புறம் 2000 ரூபாய் எல்லாருக்கும் வருதா இல்லையா? வாங்குறியா? வாங்குறீங்களா? ஹாப்பியா எல்லாம்? 2000 ரூபாய் வருது. 10 கேஜி அரிசி வருதா? வருது. பஸ்ல எல்லாம் எங்க போறீங்க? வேலைக்கு மட்டும் தான் போறீங்களா? எங்க டூருக்கு யாரும் போலியா? கோயிலுங்களுக்கு எல்லாம் போலியா? இன்னைக்கு கோயிலுக்கெல்லாம் போலாம். உங்களுக்கு பஸ் வசதியும் ஃப்ரீயா உங்களுக்கு கொடுத்துக்கிறாங்க. அப்புறம் ஸ்டூடெண்ட் படிச்ச பட்டதாரிகளுக்கு 3000 ரூபாய் ஃப்ரீ. நீங்க யாரும் படிச்சு ஸ்டூடெண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். யாருன்னா அப்ளை பண்ணிக்கிறீங்களா இல்லையா? அப்ளை பண்ணலன்னா தயவு செய்து 3000 ரூபாய் கொடுக்குறாங்க. டிகிரி சர்டிஃபிகேட் இருந்தா, படிச்சுட்டு அவங்க வேலை வாய்ப்பு இல்லாத இருந்தா அவங்களுக்கு 3000 ருபீஸ். அது யாருன்னா பண்ணாதுனாக்கா நீங்க தாராளமா என் வீட்டுக்கிட்ட வாங்க, அந்த அப்ளிகேஷன்ஸ் நானே கொடுக்குறேன். ஃபில் பண்ணிட்டு அதை அப்ளை பண்ணி உங்களுக்கு அந்த 3000 ரூபாய் வர்றதுக்கு வழி பண்ணி தரேன். வேலை செய்யறவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வரல சம்பளம் கிடைக்கிற அளவுக்கு அவரு இது பண்ணி கொடுக்குறாரு. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா என்னன்னா ஒரு பெண்மணிக்கும் அவங்க வீட்டில் அவங்க குடும்பத்துக்கு, ஏழை குடும்பத்துக்கு மாசத்துக்கு 8500 ரூபாய், வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் ஃப்ரீயா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நம்ம காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒருத்தருக்கு எவ்வளவு கிடைக்கும்? 8500 ரூபாய் கிடைக்கும். அந்த 8500 ரூபாய் கூட சேர்த்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குற 2000 ரூபாய் சேர்த்தா 10500 ரூபாய் மாசம் எல்லாரும் ஒரு குடும்பம் தலைவிக்கு கிடைக்கும். அப்போ ஹாப்பியா எல்லாம் வாழலாம். அதனால தயவு செய்து காங்கிரஸ் பார்ட்டிக்கு ஓட்டு போடுங்க. விவசாயிங்க நம்மளது கூட இங்க நம்ம எல்லாம் பக்கத்துல விவசாயிங்க இருக்கிறோம். விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி பண்றாங்க. அதனால விவசாயம் நல்லா இருந்தா தான் நம்ம நல்லா இருக்க முடியும். அதனால அன்னதாத்தான்னு அவங்களுக்கு பேரு. அவங்களுக்கு சாப்பாடு போடுறவங்களுக்கு தெய்வம் அவங்க மூலியமா நம்மளை வச்சு அவருக்கு சாப்பாடு போட வைக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லா வசதியும் நடக்கணும்ட்டு அவங்களுக்கு விவசாயியுடைய கடன் தள்ளுபடி. ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தில் பணிபுரியும் ஒரு நாள் ஒன்றுக்கு 400 ரூபாய் சம்பளம் கொடுக்கறதுக்கு அதுவும் ஒரு ஸ்கீம்ல அவங்க தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம கவர்மெண்ட்ல. நம்ம காங்கிரஸ் பார்ட்டிக்கு ஓட்டு போட்டு நம்ம ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டரா தேர்ந்தெடுக்கணும். அவர் பிரைம் மினிஸ்டரா தேர்ந்தெடுக்கப்பட்டா தான் இந்த நாடு வந்து செழுமை அடையும், இந்த நாடு வந்து முன்னேற்றத்துக்கு அடையும். அவருக்கு ஏழை எளிய மக்களின் படி அவர் ஏழை எளிய மக்கள்கிட்ட அன்போடும் சிநேகத்தோடும் அவங்கள கஷ்டத்தோடு கஷ்டமா கீழ்த்தனம் இறங்கி வந்து ஒரு வீட்டுக்கும் சென்று ஒருவருடைய கஷ்டத்தை என்னன்னு புரிஞ்சுக்கின்னு இந்த நாட்டில் இருக்கிற மக்களுடைய கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிற ஒருத்தர் யாருன்னா ராகுல் காந்தி மட்டும்தான். நம்ம ஓட்டு போட்டோம்னா காங்கிரஸ் பார்ட்டி வெற்றி பெற்றா ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆவாரு. இது 100% உறுதி. நீங்க அனைவரும் காங்கிரஸ் பார்ட்டிக்கு ஓட்டு போட்டு இந்த கர்நாடக மாநிலத்துல 28 லோக்சபா கான்ஸ்டிடுவன்சிக்குது. அந்த 28க்கு 28 உங்க குடும்பத்துல எல்லாருமே கர்நாடகாவில் இருக்கிறவங்க எல்லாருமே அங்கங்க ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க. எல்லாரும் அங்கங்க இருக்கிறவங்களெல்லாம் ஃபோன் பண்ணி எல்லாருமே காங்கிரஸ் பார்ட்டிக்கு ஓட்டு போடணுன்ட்டு உங்ககிட்ட அனைவரையும் நான் பணி அன்புடன் கரம் கூப்பி கேட்கிறேன். தயவு செய்து எல்லாம் காங்கிரஸ் பார்ட்டிக்கு ஓட்டு போட்டு காங்கிரஸ் பார்ட்டியை வெற்றி பெற செய்யுங்க. ஓட்டு போடுவீங்களா? எந்த பார்ட்டிக்கு போடுவீங்க? என்ன சின்னம்? அந்த நம்பர் என்ன?